அனைவருக்கும் வணக்கம். இந்த பெட்ரோல், டீசல் தட்டுப்பாடு ஏற்பட்டோன்னே, எல்லாரும் போயிட்டு கேன்லயும், வண்டிய டேங்க் ஃபில் பண்றதும் அப்படியெல்லாம் பண்ணுனீங்க. இதனால என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தட்டுப்பாடு, பதுக்கல். ஏகப்பட்ட பொருட்கள பதுக்குறாங்க. பெட்ரோல், டீசல பதுக்குறாங்க. அடுத்து என்ன வரப்போகுது அப்படின்றத யோசிச்சு, அதனுடைய பொருளோடைய டிமாண்ட ஏற்படுத்துறாங்க. எல்லாரும் மனிதர்கள் தான். அதனால நம்ப ஒரு ஒரு பொருள் டிமாண்ட் ஏற்படுது அப்படின்னா, இருக்கிறத பகிர்ந்து நம்ம யூஸ் பண்ண கத்துக்கணும். இந்த மாரி யாரும் பண்றது கிடையாது. அதோட இல்லாம பாதுகாப்பற்ற கேன்லயும், வாட்டர் பாட்டில்லயும் புடிக்கிறீங்க. வீட்ல எவ்வளவோ குழந்தைகள் இருக்காங்க. வெய்ய நேரமா இருக்கு. வெப்பநிலை அதிகமா இருக்கிறதுனால எது வேணாலும் நடக்கலாம். அதனால அ எப்பொழுதுமே பாதுகாப்ப கடைபிடிக்கணும். மத்தவங்களுக்கு பகிர்ந்து குடுக்கணும். இந்த மாரி விஷயங்கள மக்கள் கடைபிடிங்க. இப்ப அடுத்து சிலிண்டர் தட்டுப்பாடு நிலவிட்டு இருக்கு. அதனால பதுக்கல் பண்ணாதீங்க. எவ்வளவோ வீட்டுகள்ல குழந்தைகள் இருக்காங்க, வயதானவர்கள் இருக்காங்க. அவங்கலாம் அபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்க அப்படின்னா, அ விறகடுப்புலாம் சமைக்க முடியாது. ஆனா சிலிண்டர் ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அதெல்லாம் பதுக்காதீங்க. பொதுமக்களுக்கு சென்றடையணும். அதனால அனைவரும் அ பகிர்ந்து வாழ கத்துக்கிட்டா, நம்ம எந்த பிரச்சனையிலிருந்து ஈஸியா வெளியில வந்துரலாம். நன்றி, வணக்கம்.